எல்லாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் எரியா போற்றி மூவர் கண்ணியம்மன் திருவடி போற்றி ஆறுவர் அடிகள் திருவடிகள் போற்றி திருச்சிற்றம்பலம். இப்போது சுருக்கமாக சொல்ல போனால் நமது வாழ்க்கை பயணங்கிறது இறைவன் நம்மளை தூக்கி கடலில் போட்ட மாதிரி நம்ம கடலில் நீந்திட்டு இருக்கிறோம். நம்ம வயசுக்கு நான் நடுக்கடலை தாண்டி போயிட்டுருக்கேன். எனக்கு பின்னாடி இன்னும் வர்றவங்க அடியார்கள் குழந்தைகள்லாம் வர்றாங்க. எனக்கு பின்னாடி நீந்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு முன்னாடி போகிறவங்க போயிட்டுருக்குறாங்க. இதையெல்லாம் எனக்கு உணர்த்தியது யாருன்னு கேட்டால் எனக்கு ஆறுமடிகள் தான். எனக்கு கடவுள்லாம் எனக்கு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருப்பார், நம்ம இப்படி தான் வாழ வைப்பாருங்கிறது எனக்கு உணர்த்தியது ஆறுமடிகள். இப்போ எனக்கு இந்த திருமுறை பதிகத்தை பாடி எல்லாத்துக்கும் முன்னாடி பேசணுங்கிறது உணர்த்தியதும் ஆறுமடிகள் தான். இப்போ எனக்கு அவர் கொடுத்துருக்கிற பதியம் 5ஆம் திருமுறை 16வது பதியம் தலம் பேரையில். இறைவர் ஜெகதீஸ்வரர், இறைவி ஜகதநாயகி. தீர்த்தம் அக்னி தீர்த்தம், தலமரம் நாரத்தை. நாரத்தை என்பது நம்ம ஊர் பக்கம் நாரத்தங்காய் மரம் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் நாரத்தை. பேரையில் இந்த தலம் காவிரி தென்கரையில் 114வது தலமாக உள்ளது. இத்தலத்து இறைவன் ஜெகதீஸ்வரர் அல்லது ஜெகதீஸ்வரன் என்று சொல்லலாம். அம்மை சகந்தநாயகி. தலமரம் நாரத்தை என்பது நாரத்தங்காய் மரம் என்று சொல்லுவார்கள். தீர்த்தம் அக்னி தீர்த்தம். சோழர் தலைநகராக திருவாரூர் இருந்தபோது இங்கு கோட்டை இருந்தது. இந்த கோட்டை பேரையில், எயில்ங்கிறது கோட்டையாக இருந்தது. அதுக்கு பேரையில் பேர் வந்திருக்கு. ஆகிய கோட்டை அல்லது மதுள், அதற்கு பெயர்தான் பேரையில் என்று இருந்தது. இங்கு முருகனார் என்ற புலவர் இருந்தபோது அவர் பாடிய குறுந்தொகை பாடல் உள்ளது. அதுபோல புறநானூற்றிலும் இருக்கிறது. 5ஆம் திருமுறையில் 16வது திருமுறையிலும் இது அப்பர் பதிகமாக காணப்படுகிறது. திருவேணி மலையில் வழிபாடு செய்த பிறகு திருவாஞ்சியம் வணங்கிய பின்னர் இத்தலத்தில் பாடிய பதியம் பேரையில் தலத்து இறைவர். வேதம் ஓதுபவர், மான்குடியை கையில் ஏந்தியவர், இறைவர் பிறை சூடியவர் பேரையிலாளரே. 1வது பாடல், 1வது மந்திரம். மறையும் ஓதுவார் மான்மறி கையினர், கரைகுள் கண்டம் உடைய கபாலியர், துறையும் போவார் தூய வெண்ணீட்டினர், பிறையும் சூடுவார் பேரையிலாளரே. இதில் துறைபோதல் என்ற ஒரு வார்த்தை உள்ளது. அது அனைத்தையும் கற்று துறைபோதல் என்பது 2வது பாடல். 2வது மந்திரம், 2வது மந்திரத்துக்கு விளக்கம். பேரையில் தளத்து இறைவர் கல்லாதவரையும் கற்றவரையும் வணங்காதவரையும் வீணரையும் ஏற்றுக்கொள்பவர் பேரையிலாளரே. மந்திரம் கணக்கு இலாரையும் கற்று வல்லாரையும் வணக்கு இல்லா நெறிகண்டு கொண்டாரையும் கணக்குவார் தனிப்பார் எப்பொருளையும் கணக்குவார் அவர் பேரையிலாளரே. 3வது மந்திரத்தினுடைய விளக்கம். இத்தலத்து இறைவன் மழை பெய்விப்பர், மதி சூடியவர், சூரியனுக்கு ஒளி தருபவர், எல்லாவற்றையும் சமநிலையும் படுத்துபவர் பேரையிலாளரே. அதுக்கு விளக்கம் சொருவிப்பார் மலை சூழ் கதிர்த்திங்களை, விரிவிப்பார் வெயில்பட்ட விலங்கோலி, எரிவிப்பார் தனிப்பார் எப்பொருளையும், பிரிவிப்பார் அவர் பேரையிலாளரே. முப்புறம் எரித்தவர், தீர்த்தங்களை மிகுதியாக ஏற்படுத்தியவர், பக்தர்கள் ஊழ்வினையை அறுப்பவர், நல்வினை பெறச் செய்பவர். மந்திரம் செருவிப்பார் சிலையால் மதில் தீர்த்தங்கள், உருவிப்பார் பல பக்தர்கள் ஊழ்வினை, அருவிப்பார் அது அன்றியும் நல்வினை, பெருவிப்பார் அவர் பேரையிலாளரே. 5வது மந்திரம். 5வது மந்திரத்துக்கு விளக்கம். பேரையில் தலத்து இறைவர் அன்பர்களால் மட்டும் அறியப்படுபவர், மழு உடையவர், 5 தலை பாம்பை அறையில் அணிந்து கட்டியவர், சுத்தமான நெறி உடையவர். 5 தலை பாம்பு என்பது குண்டலினி சக்தியை குறிப்பது.
5வது பாடல். மற்றையார் அறியார் மழுவினார் பற்றி ஆட்டி ஓர் ஐந்தலை பாம்பு அரை சுற்றியார் அவர் தூநெறியால் மிகு பெற்றியார் அவர் பேரையில் ஆளரை. 6வது பாடலுக்கு விளக்கம். பேரையில் தளத்து இறைவர் உமைபாகர். வேதத்தால் புகழ்பவர்களின் துயரத்தை நீக்குபவர். துன்பத்துக்கான காரணத்தை போக்குபவர். மந்திரத்தில் திருக்கு என்ற ஒரு வார்த்தை இருக்கும். திருக்கு என்றால் நம்ம ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் எல்லாம் காலையிலேருந்து தூங்கி அடிச்சு வருவாங்க. அப்போ அடுக்கடை போன என்னமான பெரியவங்க தலையை எல்லாம் முறுக்கி சூடி கொண்டையை போட்டு பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி நல்லா முறுகி இப்படி சுற்றிட்டு வருவாங்க. அதுக்கு பேர் தான் திருக்குங்கிறாங்க. ஆறாவது பாடல். திருக்குவார் குழல் செல்வன சேவடி இருக்கு வாய்மொழியால் தன்னை ஏற்றுவார் சுருக்குவார் துயர் தோற்றங்கள் ஆற்ற பெருக்குவார் அவர் பேரையிலாளரே. 7வது பாடல். 7வது மந்திரம். முன்னையார் மயிலூர்தி முருகவேல் தன் ஐயார் எனில் தான் ஒரு தலைமகன் என்னை ஆளும் இறைவன் எம்பிரான் பின்னையார் அவர் பேரையில் ஆளரே. விளக்கம். பேரையில் தளத்து இறைவர் அனாதியிலே இருப்பவர் முருகனுடைய தந்தை ஒப்பற்றவர் என் தலைவன் புதுமையும் பழமையும் ஆனவர் பேரையில் ஆளரே. 8வது பாடல். உழைத்தும் துள்ளியும் உள்ளத்துள்ளே ஒரு இழைத்தும் எந்தை பிரான் என்று இராப்பகல் அழைக்கும் அன்பினராய அடியவர் பிழைப்பு நீக்குபவர் பேரையில் ஆளரே. இறைவன் பணியில் ஈடுபட்டு மகிழ்ந்து அகவழிபாடு செய்து எந்தையே என் தலைவனே என்று இரவும் பகலும் அழைப்பாளர்களின் பிழை நீக்குபவன் இறைவன் பேரையில் ஆளரே. 9வது மந்திரம். நீருளாம் நிமிர்வும் சடையா என ஏருளாவோ அனங்கன் திரள்வாட்டிய வாருளாவும் வனம் வெண்முளையால் பேருளார் அவர் பேரையில் ஆளரே. விளக்கம். இறைவன் சடையில் கங்கை உடையவர் மன்மதனை எரித்த உமைபாகர் ஆசை கடவுள் அம்மையுடன் இத்தலத்தில் இருப்பவர் இறைவர் பேரையில் ஆளரே. 10வது பாடல். பாணியார் படுதம் பெயர்ந்து ஆடுவார் தூணியார் விஷயத்துக்கு அருள் செய்தவர் மாணியாய் மண் அளந்தவன் நான்முகன் பேணியார் அவர் பேரையில் ஆளரே. விளக்கம். படுதம் என்ற கூத்தை தாளத்தோடு ஆடுபவர் அம்பரார் தூணி உடையவராய் அர்ஜுனனுக்கு அருள வந்தவர் பிரம்மச்சாரியாக வாமன அவதார காலத்தில் அய்யன்மாளுக்கு அருள் செய்தவர். அவங்க 2 பேருக்கும் அருள் செய்த வரும்போது பிரம்மச்சாரியாக பாணியார் படுதம் பெயர்ந்து ஆடுபவர் தூணியார் விஷயத்துக்கு அருள் செய்தவர் மாணியார் மண் அளந்தவன் நான்முகன் பேணியார் பேரையில் ஆள்பவரே. 11வது. பேரையில் தளத்து இறைவர் இராவனுடைய செருக்கை கட்டுப்படுத்தியவர். அவருடைய விமானம் செல்லும் வழியில் மழை இருந்ததால் அவனுடைய 10 தலை சதையச் செய்தவர். குறிப்பு. மதத்த என்பது செருக்கு, பிதக்க என்பது நசுக்குதல். பிதக்குதல் நசுக்குதல் எல்லாம் கிராமப்புறங்களில் வரக்கூடிய வார்த்தை. ஒரு பேஸ்ட் எடுத்துமாக்க அதை பிதுக்கும்பாங்க, குழந்தை கிடச்சோன்னா ரொம்ப பிதிக்கிறாதீம்பாங்க. அதுக்கு பேர் அவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வச்சுருக்காங்க. அதுக்கு பாடல் 14வது பாடல் மதத்தவான் அரக்கன் மணி புட்பகம் சிதைக்கவே திருமாலை கீழ்ப்புக்கு பதைத்து அங்கு ஆர்த்து எடுத்தான் 10 நீள்முடி பிதக்க ஊன்றிய பேரையில் ஆளரே. திருச்சிற்றம்பலம். ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றினார்.